எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேம்மா. லக்ஷ்மி எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும். உங்க வீட்டுக்காரு மனசு மாறிட்டாருன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவர் எங்க இருக்காரு? உள்ள இருக்காருமா. வாங்க போலாம். வாங்க சூர்யா. வாங்க பாட்டி. இந்த காலால தானே என் பொண்ணை எட்டி உதைச்சேன். இந்த கால தானே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துச்சு. எனக்கு இந்த காலே வேண்டாம். என்ன மன்னிச்சிரு காயத்ரி. இந்த பாவிக்கு இதுதான் தண்டனை. என்னப்பா பண்றீங்க? எரிஞ்சு பொண்ணாகிற வரைக்கும் யாரு என்ன தடுக்காதீங்க. என் பொண்ணை எட்டி உதைச்ச காலு இது. விடு லட்சுமி. மெதுவா. அப்பா இதுல முதல்ல காலை வைங்க. வைங்க சூர்யா. என்னங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா. மெதுவா மெதுவா. பாத்து காயத்ரி. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன மன்னிப்பே காயத்ரி. இந்த பாவிக்கு மன்னிப்பு உண்டா? அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க எந்த தப்பும் பண்ணல. என்னோட விதி தப்பு பண்ணா அதுக்கு நீங்க எப்படிப்பா பொறுப்பாவீங்க? காயத்ரி. நான் ஒரு கொலைகாரனா இருந்திருக்கலாம், கொள்ளக்காரனா இருந்திருக்கலாம், அயோக்கியனா, பொறுக்கியா, அடங்கா பிடாரியா, எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கூட தப்பு இல்லம்மா. நான் பெத்த பொண்ணு புரிஞ்சுக்காம பாவியா இருந்திருக்கிறேனே. இல்லப்பா. இல்ல காயத்ரி, பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. உன் மேல நான் வச்ச பாசத்தை நானே களங்கப்படுத்திட்டேன். கேவலம் சந்தேகங்கிற பேர்ல உன் பரிசுத்தத்தை பாழ் பண்ணிட்டேனம்மா. என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன தகப்பண்ணா. இதோ ரத்த சம்பந்தம் இல்லாத இவங்க ஒன்னு நம்பினாங்களே, அந்த நம்பிக்கை ஏன் எனக்கு இல்லாம போயிடுச்சு? அண்ணாமலை, தப்பு செய்யறது மனித சுபாவம், திருத்திக்கிறது தேவகுணம். நீங்க நல்லவர் அண்ணாமலை. அதனாலதான் மனசு மாற முடிஞ்சது. இது போதுமே. திரும்ப திரும்ப நடந்ததையே நினைச்சு துக்கத்தோட காயத்தை எதுக்கு கிளறிக்கிட்டு இருக்கீங்க? வேற வழி தெரியலம்மா. என் பொண்ணு முகத்தை எப்படி பாப்பேன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தவிப்பில என் உசுறு போயிடுமான்னு பயந்த பாவி. நான் இன்னும் சாகலையே. எவனு கூட என்ன பிடிக்காம போயிடுச்சேம்மா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? காயத்ரி நம்ம பொண்ணு இல்லையா? நம்ம ரத்தம் இல்லையா? அலை அடிச்ச அலை விலகுமா என்ன? ஏன் புரியாம பேசுறீங்க? அம்மா சொல்றது நிஜம்தான்ப்பா.
நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டது எனக்கு வருத்தம் தான். ஆனா ஒரு நாள் கூட உங்களை நான் மனசார வெறுத்ததில்லப்பா. எப்படி வெறுப்ப? எப்படி நீங்க வேண்டான்னு நினைப்ப? நீங்க வளர்த்த பொண்ணு இல்லையானா? சாதத்துல பாசத்தை கலந்து ஊட்டினீங்களேப்பா. படிக்க உட்காரும் போதெல்லாம் டீச்சரா இல்லாம பாடமாவே என் கண்ணுக்கு தெரிஞ்சது நீங்க தானே. உங்களை பார்த்துதான்ப்பா நான் என்ன உருவாக்கிக்கிட்ட. உங்ககிட்ட இருந்துதான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களோட பொறுமை, உங்களோட பிரியம், இதெல்லாம் தானேப்பா நான் வேற எங்க இருந்து வந்தேன்? தேவலோகத்துல இருந்தா குதிச்சு வந்தேன்? அம்மா, இல்லையேப்பா. பிரிஞ்சு இருந்தது கூட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கங்க. கோழி தன்னோட ரக்கைய விரிச்சு கொஞ்சம் அட காக்குற மாதிரி உங்க நிழல்லே இருந்திருந்தா எனக்கு இந்த உலகமே தெரிஞ்சிருக்காதுப்பா. கண்ணம் தெரிஞ்சிருக்காது, கபட தெரிஞ்சிருக்காது, சூதுவாது தெரிஞ்சிருக்காது, நல்லது கெட்டது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இன்னும் குழந்தையாவே தான் வளர்த்திருப்பீங்க. ஆனா எப்ப நான் வீட்டை விட்டு போனேனோ அப்பவே உலகம் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அயோக்கியம் எப்படி இருப்பான்னு இப்ப எனக்கு தெரியும். சுயநலக்காரன்னா யாருன்னு எனக்கு தெரியும். துரோகம்னா என்னன்னு தெரியும். கொலை தெரியும். மனுஷங்க எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவாங்கன்னு எனக்கு தெரியும்பா. எல்லாத்துக்கும் மேல மனுஷ பொறப்பா பிறந்தாலும் கடவுள் மனசோட வாழறது எப்படின்னு நான் கத்துக்கிட்டேன்பா. பாட்டிய பாருங்கப்பா, சூர்யாவை பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் இல்லப்பா. புரியுதுமா. எங்க நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நான் பயந்து போயிருந்தேன். ஆனா என் காயத்ரி மாறலம்மா. என் உசுறு அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்த மேனிக்கு கருகாத தங்கமா, உருகாத தங்கமா நீ ஜொலிச்சுக்கிட்டு தாமா இருக்க. இது போதுமா, இது போதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியா இருக்குமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. என்ன அண்ணாமலை? என் பொண்ணை நான் அனாதையா வெளியே விரட்டி விட்டேன். நீங்க பெத்த தாய் தகப்பனா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்காக கொலைப்பழியெல்லாம் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. இப்போ என் பொண்ணை விட்டு கொடுங்கன்னு கேட்க எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஆனா கேட்காம இருக்க முடியல. எனக்கு என் காயத்ரி திரும்ப வேணுமா. உங்க காலில் வேணும்னாலும் விழற. எனக்கு என் பொண்ணு கொடுத்துருங்கம்மா. அண்ணாமலை, என்ன இதெல்லாம்? அந்த காலத்துல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு குருகுல வாசம் அனுப்புவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயத்ரி என் வீட்டுல இருந்ததே அப்படி ஒரு குருகுல வாசம்னு நினைச்சுக்கோங்களே. உன் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் எப்படிப்பா சொல்லுவேன்? என்னைக்கு இருந்தாலும் அவ உங்க சொத்து. எப்போ உங்க மனசு மாறி அவளை வீட்டுக்கு கூப்பிடுவீங்களோன்னு நாங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா. சாகர வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். அப்பா, அம்மா,
சொல்லுமா. உங்களுக்கு பொண்ணு மட்டும் போதுமாப்பா? என்னம்மா சொல்ற? இல்ல உங்களுக்கு உங்க பொண்ணு மட்டும் போதுமா, இல்ல பாட்டியும் வேணுமான்னு கேட்டேன். காயத்ரி, வேண்டாம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க பாட்டி. அப்பா, பாட்டியும் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம்பா. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஆனா அவங்க வீடு குடும்பம். இல்ல சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். பாட்டி ஜெயில இருக்கும்போது விஜய் போலி பத்திரத்தை தயார் பண்ணி எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதிக்கிட்டான் சார். என்னப்பா சொல்ற காயத்ரி? இது உண்மையா? அம்மா, உண்மைதான் லக்ஷ்மி. என் பேர புள்ள இவ்வளவு அயோக்கியனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்க போனப்போ நீ எங்க அப்பனே யாருக்கும் பெத்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து சீப்போன்னு ஆயிடுச்சு. என்ன பெரிய சொத்து? சொத்தை விட நான் பெருசா நினைக்கிறது என் பேத்தியா நான் சுவீகரிச்சுக்கிட்ட காயத்ரியோட அன்பதான். எனக்காக கவலைப்பட, எனக்காக கஷ்டப்பட, எனக்காக கண்ணீர் விட அவ ஒருத்திதான் அம்மா இப்ப எனக்கு இருக்கா. அப்படி சொல்லாதீங்கம்மா. காயத்ரி உங்களுக்கு பேத்தின்னா நான் உங்களுக்கு மகன் இல்லையா? என் கூட வாங்கம்மா. என் வீடு என்னைக்கு உங்க வீடுதான். வந்துருங்க பாட்டி. ஆமாம்மா. பாட்டி, எங்க போறதுன்னு தெரியாம நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்குன்னு கடவுள் ஒரு வழியை காட்டுவார்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. இது கோவில், இது அவரோட சன்னிதானம். அவர் தான் காயத்ரியோட அப்பா வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை வர வச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். மறுக்காதீங்க பாட்டி, ப்ளீஸ். இல்ல சூர்யா, நான் அம்மா, உங்க பாசம் என் பொண்ணுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏம்மா யோசிக்கிறீங்க? நீங்க பெத்த புள்ள சரியில்லைன்னா என்ன? நாங்க இருக்கோம் உங்களுக்கு. தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாட்டி ப்ளீஸ் வாங்க பாட்டி. ஆமாம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு. பாட்டி, அவங்களோட போங்க பாட்டி. சரி, உங்க இஷ்டம். சரி மா, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. காயத்ரி வாமா வா. அப்பா, ஆ? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ப்பா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குமா? பெரிய புண்ணா இருக்கும்பா, முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போலாம் வாங்க. அதெல்லாம் வேண்டாமா. வீட்டுக்கு போய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டா எல்லாம் சரியாயிடும். அப்பா, பிரச்சனை தெரியாம பேசாதீங்கப்பா, வாங்க. இல்லம்மா, கோயில்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் போகணும். அதை விட இப்ப நீ வீட்டுக்கு வர்றதாமா முக்கியம். அதனால இப்ப நேரா நம்ம வீட்டுக்கு தான் போறோம். புரியுதுப்பா, காயத்ரி. இருந்தாலும் நீங்க விடுங்க, போற வழியில நம்ம மெடிக்கல் ஷாப்ல ஆயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க தம்பி. சரி ஆண்டி. ஆ, வா வாங்க. வாங்க. மெதுவா வாங்க. கால் எடுங்க. பார்த்து பார்த்து மெதுவா. பார்த்து. பாத்து. பாட்டி வாங்க. மெதுவா மெதுவா நடங்க. மெதுவா பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து மெதுவா. ராணி,
ராணி ராணி வாங்க, வந்துட்டீங்களா? என்ன ராணி உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்க? தூங்கிட்டேங்க. அண்ணே, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. 3 நாளா சரியா சாப்பிடல, ஒரு நிமிஷம் கூட ஒழுங்கா தூங்கல. வாங்க அண்ணே, நம்ம வீட்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமே. என்னால முடியல சுப்பு. மஞ்சு இருக்கிற நிலைமையில வீட்டுக்கு வர்றதெல்லாம் என்னால முடியவே முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத. டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக முழுசா 1 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாரு? இப்பதான் பேசிட்டு வரேன். நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்சர்வேஷன்லயே 1 நாள் இருக்கணுமா? நான் பாத்துக்கிறேன் ராணி. ஆபீஸ் நான் லீவ் போட்டிருக்கேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் வா. அண்ணே வாங்க அண்ணே, இப்படி தூங்காம சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கடைசியில உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். நாளைக்கு மஞ்சு நம்ம வீட்டுக்கு வரப்போ நீ ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? அவளை பாத்துக்க உடம்புல திம்ப இருக்க வேண்டாமா? அவ டிஸ்சார்ஜ் ஆகுற நேரத்துல நீ அட்மிட் ஆனா குழந்தை யாருமா பாத்துக்குவா? ஐயோ, என்ன ஐயோ? அண்ணன் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. அண்ணன் மஞ்சுவை பாத்து பாரு அண்ணே. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். குளிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் மஞ்சுவை. ராணி ப்ளீஸ், சொன்ன கேளு ராணி. இல்லங்க, எனக்கு என்னமோ குழந்தைய விட்டு நகரவே கூடாதுன்னு தோணுது. இத பாரு, நீ அம்மானா நான் அப்பா இல்லையா? உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதா? நான் குழந்தைய பாத்துக்க மாட்டேனா? இல்லங்க, நான் அப்படி சொல்லல. அது வந்து இத பாரு, மரியாதையா நீ சுப்புவோட வீட்டுக்கு போற வழியை பாரு. இல்லாட்டி டாக்டர் சொல்லி உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். போய் தான் தீரணுமா? ஆஹா, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் சொன்னா நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நீங்க வாங்க, உங்களை இழுத்துட்டே போறேன். அப்பதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. வாங்க சுப்பு, இப்ப நீங்க என்னால- போறா வரீங்களா நீ, இல்லையா? சொன்னா கேளு வாங்குங்க, போ. அது வந்து வாங்க அண்ணி. எங்க குழந்தைய போன்றல, பத்திரமா நான் பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன், நீ போ. பாத்து பாரு அண்ணி. ஏங்க பாத்துக்கோங்க. சரி நீங்க நான் வாங்க, பாத்துக்கிறேன். அதெல்லாம் பாத்து பாரு. வாங்கப்பா, பாத்துப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. வா வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்க. நான் வரது இருக்கட்டும், நீங்க பார்த்து மெதுவா மெல்ல நடந்து வாங்க. இந்தாங்கண்ணே. வாங்க. அப்பா பாத்து, வாங்க. மெதுவா வாங்கப்பா. பாத்து, மெதுவா உள்ள போங்க. வாமா பாத்துப்பா. சூர்யா, வா. மெதுவா வாங்க ஆண்டி. உட்காருமா. உட்காருங்க. உட்கார் சூர்யா. இருக்கட்டும் அங்கிள். நீ உட்காருப்பா. அண்ணாமலை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? பாருங்க, கால்ல எவ்வளவு பெரிய காயம் இருக்கு. ஆனா வலி தெரியலம்மா. பூ மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. என் கால்ல பட்ட சூடு என் பாவம் மொத்தத்தை எரிச்சிட்ட மாதிரி இருக்கு. காயத்ரி, இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுங்க.